அமெரிக்கா உட்காந்து கடத்திட்டு வரவங்களெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நாட்டில் கொண்டு போய் அவங்க தீவில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இவரை கொண்டு போய் வச்சுட்டு அதில் இவருக்கு இதோட பண்ணியிருக்கலாம். இவர் இப்போ பல 1000 கோடி ரூபாய் ஒர்த்துக்கு பிட்காயின்ஸ் வச்சிருக்கார், அதை சீஸ் பண்ண போகிறேன்னு இன்றைக்கி இன்னொரு நியூஸ் வருது. முழுக்க இது பெட்ரோலிய கச்சா எண்ணெய்க்காகவும் கோல்டுக்காகவும் பண்ணி கச்சா எண்ணெய் வந்து அமெரிக்கா கீழே அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுன்றதுக்காக நடத்தப்பட்ட இல்லை, அமெரிக்க கம்பெனிகள் போய் அங்கே ட்ரில் பண்ணணுமா. பட் இன்னைக்கு ஆரம்பித்தாலே அதை எடுக்கிறதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். அப்படி ஒருவேளை அமெரிக்கா கட்டுப்பாடுல அந்த கச்சா எண்ணெய் வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நஷ்டம் வரும் இல்ல லாபம் வருமா சார்? இல்லம்மா, இந்தியாவுக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை. அதாவது நமக்கு இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, சரியா? இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்காகவே அதை வந்து இந்தியா வாங்கக்கூடாதுன்ற மாதிரி, அதாவது வெனிசுலாவிற்கு அடுத்த பவுண்டரி நாடு கயானா. இந்தியாவுக்கும் கயானாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்தியா கயானாவில் ஆயில் ஃபீல்டுகளை ஏலத்தில் எடுத்து ONGC, இந்தியாவுடைய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், அங்கே விதேஷ் சஞ்சார் நிகம் அங்கே வச்சிருக்கு. அங்கேருந்து நம்ம வாங்குறோம். இன்னொன்று, கடந்த மாதம் 8% பெட்ரோல் நம்ம அமெரிக்காலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கே வேணால் போய் வாங்கலாம்.